வணக்கம், வெல்கம் டு PowerPangu. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா தேர்ஸ்டே நம்ம எல்லா தேர்ஸ்டேவும் பேங்க் நிஃப்டி வீக்லி எக்ஸ்பீரி ஸ்ட்ராட்டஜிஸை கன்சிஸ்டண்ட்டாக லாஸ்ட் 3 months பண்ணி அதோட ப்ராஃபிட் அண்ட் லாஸை நான் ரெகுலராக இந்த எக்ஸல் ஷீட்டில் அப்டேட் பண்ணிகிட்டே இருந்திருக்கேன். ஸோ இன்றைக்கி எவ்வளோ ப்ராஃபிட் அப்படிங்கிறது பார்க்கலாம். அதுக்கப்புறம் பேங்க் நிஃப்டி இன்றைக்கி எவ்வளோ வைலண்ட் மூவாக இருந்தது அப்படிங்கிறதும் பார்க்கலாம். அப்புறம் இன்றைக்கி நம்ம எப்படி அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணோம் இந்த மாதிரி டர்புலன்ட் மூவ் மார்க்கெட்டில் அப்படிங்கிறதும் நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு இன்றைக்கி பேங்க் நிஃப்டி எப்படி இருந்தது அப்படிங்கிறது பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளோட பொசிஷன் பிஎன்எல்லும் பார்த்துடலாம். அதுக்கப்புறம் பேங்க் நிஃப்டியோட மூமெண்ட்ஸ் இதெல்லாம் பார்க்கலாம். ஸோ பொசிஷன் பார்த்திங்கன்னா இன்றைக்கி கொஞ்சம் ஆர்டர்ஸ் நிறையா இருந்தது, ஏன்னா அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் நிறையா பண்ண வேண்டி இருந்தது. ஸோ 11,218 புக் பண்ணியிருந்தோம். நம்ம அட்ஜஸ்ட்மெண்ட்டும் ரொம்ப இல்லை. மார்க்கெட் ஒரு இடத்துல நமக்கு ஸ்டாப் லாஸ் ஒரு சைடு ஹிட் ஆனோடனே அங்கேருந்து நம்ம எப்படி இது அட்ஜஸ்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறது தான். ஸோ அதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ அதை பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீக் வந்துட்டு ட்ரைனிங் வச்சுருக்கேன். இந்த மாதிரி மார்க்கெட் மூவ் ஆகிற டைமில் எப்படி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணணும் உங்கள் பொசிஷன்ஸை, இல்லை அதுக்கு முன்னாடியே எப்படி நம்ம ப்ரொடெக்ட் பண்ணணும் லாஸ் ஆகாமல் அப்படிங்கிறத நான் எவ்ரி வீக் ட்ரைனிங்கில் நான் சொல்லிகிட்ருக்கேன். அதை பர்ஃபெக்டாக யூஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு லாஸ் வந்துட்டு ரொம்ப கம்மியாக இருந்திருக்கும். ஸோ கம்மிங் சாட்டர்டேவும் இந்த ட்ரைனிங் வந்துட்டு நான் கண்டக்ட் பண்ணுறேன். March 20th சாட்டர்டே நைட் 8 o'clock 1 hour. இதுக்கு பேசிக் என்ன அப்படின்னா, உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங் பற்றி தெரியணும். ஸோ நீங்கள் ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங் பற்றி தெரில அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட்டு ஷேர் மார்க்கெட் புதுசு சப்போஸ்னால் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிவிட்டு நம்மளோட வெப்சைட் வீடியோ கீழே லிங்க் கொடுத்துருக்கேன். அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிவிட்டு நான் வாட்ஸ்அப் பண்ணி இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிங்க அப்படின்னா 8072210003 இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிங்க அப்படின்னா இந்த எல்லா கோர்ஸும் நீங்கள் வாங்கிக்கலாம். இதில் பேசிக்ஸ் பார்த்திங்கன்னா ஆப்ஷன்ஸ் இந்த கோர்ஸை ஃப்ரீயாகவே வாங்கிக்கலாம். இதை கோத்ரூ பண்ணிவிட்டு நீங்கள் அதாவது கோர்ஸ் அட்டன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு எப்படி நீங்கள் இந்த மாதிரி கன்சிஸ்டண்ட்டாக எவ்ரி வீக் ப்ராஃபிட் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு கிளியர் ஐடியா கிடைக்கும். ஸோ அதுதான் நமக்கு இந்த வீக் பார்க்க போகிறோம். ஸோ இன்றைக்கி மார்க்கெட் வந்துட்டு எப்படி இருந்தது அப்படிங்கிறது பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு பேங்க் நிஃப்டி பார்த்துடலாம். பேங்க் நிஃப்டி மட்டும் தான் நம்ம பண்ணுறது. மார்னிங்லேருந்து மார்க்கெட் பார்த்திங்கன்னா ஒரு நல்லா ஒரு ஸ்மூத்தாகவே போயிட்டு இருந்தது. ரொம்ப ஜர்க் கொடுக்காம நல்லா நீட்டாக டீசெண்டாக தான் போயிட்டு இருந்தது. ஓப்பன் ஆன இடத்துலையே உங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். அதாவது நான் இதை ட்ரைனிங்கில் டிஸ்கஸ் பண்ணுவோம் ரெகுலராக. ஸோ நார்மலாக அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 35,200 நமக்கு கிட்டத்தட்ட 33,500 and 600 வரைக்கும் போயிடுச்சு. கிட்டத்தட்ட 1000 பாயிண்ட் உங்களுக்கு கிராஷ் ஆச்சு. ஸோ இந்த மாதிரி டைமில் நம்மளோட மார்னிங் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் பார்த்திங்கன்னா அதாவது 11 o'clock வரைக்கும் பார்த்திங்கன்னா 15,000 இருந்தது. நான் ஹியூஜ் குவான்டிட்டி எடுத்திருந்தேன் அதனால. ஸோ இதுக்கப்புறம் நமக்கு மார்க்கெட் வந்துட்டு ஃபர்தராக கிராஷ் ஆகிடுச்சு. ஸோ இங்கே பார்த்திங்கன்னா நமக்கு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிடுச்சு. இங்கே ட்ரிகர் தெரியும் நமக்கு. ஸோ 43 எனக்கு ஸ்டாப் லாஸ் வச்சுருந்தேன். ஏதோ ரீசன்னால் கேன்சல் ஆகிட்டு திருப்பி நான் 53 திருப்பி பை பண்ணிவிட்டு இது பண்ணிட்டேன், உங்களுக்கு க்ளோஸ் பண்ணிட்டேன். ஸோ இது ஸ்டாப் லாஸ் இது கரெக்டாக மோஸ்ட்டாக 99.9% ஒர்க் ஆகும். நான் என்ன இதாகுது அப்படிங்கிறது தெரிஞ்சனால எனக்கு இந்த மார்னிங்லேயே இந்த எரர் மெசேஜ் வந்தது, ப்ரைஸ் இஸ் அவுட் ஆஃப் கரண்ட் ரேஞ்ச் எக்ஸிக்யூஷன். எனக்கு மார்னிங்கே ஒரு ஆர்டர் போடும்போது இதாகலை. இதனால் எனக்கு செகண்ட் ஸ்டாப் லாஸ் வைக்கும்போது எனக்கு கேன்சல் ஆகிருக்கு. அதனால தான் எக்ஸ்ட்ரா 10 points எனக்கு ஃபர்தராக லாஸ் ஆகிடுச்சு. நான் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 750 குவான்டிட்டிஸ் 30 lots பண்ணியிருந்தேன் அதனால். ஸோ இந்த மாதிரி டைமில் ஃபர்தராக நம்ம எப்படி மார்க்கெட்டை பொறுத்து ஃபர்தர் பொசிஷன்ஸ் எடுத்தோம் அப்படிங்கிறத நான் ட்ரைனிங்கில் டிஸ்கஸ் பண்ணலாம் ஃபர்தராக. ஏன்னா நம்ம நிறையா என்னென்ன பண்ணணும் சில ரூல்ஸ் எல்லாம் இருக்குது, அதெல்லாம் ஃபாலோ பண்ணும்போது உங்களுக்கு ஒரு இதாக இருக்கும். ஸோ ட்ரைனிங் அட்டன் பண்ணோம் அப்படிங்கிற நினைக்கிறவங்களுக்கு டீட்டெயில்ஸ் இங்கே கொடுத்துருக்கேன். இல்லைனா நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ரெஃபர் பண்ணி விட்டு நீங்களும் உங்கள் ஃப்ரெண்ட் 2 பேருமே இந்த ட்ரைனிங் அட்டன் பண்ணிக்கலாம். ஸோ இதில் பார்த்திங்கன்னா நம்ம ஸ்டாப் லாஸும் வைப்போம். ஒரே ஒரு டைம் தான் நமக்கு 18th February 1700 லாஸ் ஆகிருக்கு. ஸோ நம்ம செட் ஆஃப் ரூல்ஸ் வச்சுருப்போம். அந்த ரூலை பிரேக் பண்ணும்போது ஃபர்தராக நம்ம எப்படி பொசிஷன் எடுக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ லாஸ்ட் 3 months அதாவது December 3 நம்ம 18th March இன்னும் பார்த்திங்கன்னா ஒரு எக்ஸ்பீரி இருக்குது. இதில் பார்த்திங்கன்னா நம்மளோட டோட்டல் ப்ராஃபிட் 1,42,000. ஸோ இது நிறைய பேர் பார்த்திங்கன்னா மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் யூனிட் வச்சுருப்பீங்க, இல்லை ஸ்டாக் ஹோல்டிங்ஸ்லாம் வச்சுருப்பீங்க. அதையெல்லாம் பார்த்திங்கன்னா சும்மா அப்படியே லாஸில் இருக்கும். ஏன்னா திடீர்னு இறங்கியிருக்கும், ரெக்கவர் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணிகிட்டே இருப்போம். ஸோ அந்த
இதையெல்லாம் நீங்கள் ப்ளட்ஜ் பண்ணி இந்த பேங்க் நிஃப்டி எக்ஸ்பிரி வீக்லி ஒன்ஸ் மட்டும் பண்ணலாம். அது எப்படி ப்ளட்ஜ் பண்ணுறது, எவ்வளோ எந்தெந்த இதுக்கு வந்துட்டு மியூச்சுவல் ஃபண்ட்ஸுக்கு இது இருக்குது அப்படிங்கிறது எல்லாம் நான் நெக்ஸ்ட்டு ஒரு டீட்டெயில்டு வீடியோ போடுறேன். ஒவ்வொரு ஸ்டாக்கும் எவ்வளோ பர்சன்டேஜ் ப்ளட்ஜிங் கொடுப்பாங்க, எவ்வளோ சார்ஜஸ்ஸு அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கலாம். சப்போஸ் நீங்கள் க்ரோ இந்த மாதிரி நிறையா இது இருக்குல்ல, மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் ஆப் ஃப்ரீயாக இது இருக்கிறது, அதுலலாம் ஒரு 5 lakhs 10 lakhsக்கு இந்த மாதிரி நீங்கள் 2 lakhs 3 lakhs மியூச்சுவல் ஃபண்ட் ஹோல்ட் பண்ணிகிட்டு இருந்தீங்க அப்படின்னா, அதில் நான் என்னோடய ரெக்கமெண்டேஷன்ஸ் என்ன அப்படின்னா, உங்களுக்கு அதுலேயும் ஃப்ரீ தான் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணுறக்கும், உங்களுக்கு ஜீரோதாலையும் ஃப்ரீ தான் உங்களுக்கு. ஸோ 2 மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் 2மே ஃப்ரீ தான். நீங்கள் இன்னும் என்ன பண்ணலாம், ஜீரோதாவில் ஒரு அட்வான்டேஜ்னால் அந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸை அடகு வச்சு நீங்கள் ஃபர்தராக அந்த அமௌண்ட் வச்சு இந்த மாதிரி எக்ஸ்பீரியை நீங்கள் பண்ணலாம். ஸோ இதை ஃபஸ்ட்டு நீங்கள் கற்றுக்கணும். ஆப்ஷன்ஸ்னால் பேசிக்ஸ் என்ன அப்படிங்கிறது கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இந்த ட்ரைனிங் நம்ம சொன்னோம்ல, அதை வந்துட்டு பர்ஃபெக்டாக இது பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். இந்த ட்ரைனிங்கில் நம்ம கம்ப்ளீட்டாக டிஸ்கஸ் பண்ணலாம் எல்லாத்தையும் 1 hour கோர்ஸில். அதுக்கு ஆப்ஷன்ஸ் நல்லா தெரிஞ்சுக்கங்க. சர்டன் இது இருக்குது, ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னாலே உங்களுக்கு எவ்வளோ ஒரு ட்ரேட்லேயே உங்களுக்கு எவ்வளோ மேக்ஸிமம் ப்ராஃபிட் வரும், மேக்ஸிமம் லாஸ் வரும் அப்படிங்கிறதெல்லாம் இது பண்ணிக்கலாம். நீங்கள் ஜஸ்ட் மார்க்கெட்டை ப்ரெடிக்ட் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் இல்லை. மார்னிங் இந்த டைமில் என்ட்ரு ஆகிறீங்க, இந்த டைமில் எக்ஸிட் ஆகிறீங்க, இது நடந்தால் இது இல்லை அப்படின்னா அப்படியே விட்டுறணும். அந்த மாதிரி சர்டன் ப்ரீடிஃபைன்ட் ஸ்ட்ராட்டஜிஸ் அதை பார்க்கும்போது உங்களுக்கு ஈஸியாக பண்ண முடியும் உங்களால். எவ்வளோ 1 week or 2 weeks பேப்பர் ட்ரேட் பண்ணிவிட்டும் நீங்கள் வந்துட்டு இதை ரியல் டைமில் இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜிஸ் தான் நம்ம வீக்லி ஒன்ஸ் ட்ரேடிங், 1 day ட்ரேடிங். நம்மளோட பேசிக் தீமே இது தான். வீக்லி வந்துட்டு இன்கம், மந்த்லி வீக்லி இன்கம் ஜென்ரேட் பண்ணுறது. ஸோ இதுக்கு தரவாக பண்ணிவிட்டு டைம் ஃப்ரேம்ஸும் இருக்குது இதில். எப்படி வந்துட்டு நம்ம எக்ஸிட் ஆகணும் அப்படிங்கிறதெல்லாம் சில டைம் அதுக்குள்ளேயே எக்ஸிட் பண்ணுறதுனால நீங்கள் இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் இதெல்லாம் பண்ண கூட தேவையில்லை. ஸோ அதெல்லாம் நம்ம டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஸோ தேங்க்யூ. புதுசாக இருக்கிறவங்க சைன்அப் பண்ணிவிட்டு எனக்கு நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள், நம்ம ஃபர்தராக டிஸ்கஸ் பண்ணலாம். ஃப்ரீ கோர்ஸ் வாங்கிக்கோங்க. தேங்க்யூ, பபாய்.